ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிருமா? அதற்கான அறிவிப்பினை வெளியா? தம்பி, அந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடுறதுக்காக தான் கொண்டு வரப்படுது. அதனால் நாங்கள் உறுதியாக போட்டிடுவோம். டிஎன்பிசியில் இப்போ வந்து புதுசாக சிலபஸ் இருக்காங்க சார். அதில் வந்து சைவம் வைணவம் இருந்தது. அந்த சிலபஸ் சைவம் வைணவத்தையும் எடுத்துட்டாங்க, பக்தி இலக்கியங்கள்லாம் எடுத்துட்டாங்க, கம்பராமாயணத்தையும் எடுத்துட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? வந்து ஏற்கனவே அந்த சிலபஸை படிச்சுட்டு நிறைய கம்பராமாயணம் அவங்க கதை தானே, அவங்க வச்சுருப்பாங்களே. எடுத்துட்டாங்க சார். ஏற்கனவே அதை படிச்சுட்டு ப்ரிப்பேராக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு நிறைய லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. திடீர்னு எதில் எந்த இதில் டிஎன்பிசி 4th குரூப் செகண்ட் பக்தி இலக்கியங்கள் எடுத்துட்டாங்க, சைவ வைணவம். நீங்கள் கேட்டீங்கள கேள்வி, அவர் பதில் சொல்கிறார் பாருங்க. இப்போ இப்படி எடுக்கிறாங்கல்ல, கட்டாய இந்தி 5ஆம் வகுப்புலேருந்து பொதுத் தேர்வு, 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. உலகத்தில் கல்வியில் முதல் இடம் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தென்கொரியா. அது 8 வயசில் தான் பிள்ளையே ஒன்றா சேர்க்குது. எத்தனை வயசில்? 8 வயசில். அது கல்வியில் ஒரு மாணவன் தனக்கான உடையை அவனை உடுத்திக்கொள்ள, தனக்குடைய உணவை அவனை எடுத்து உள்ள எல்லா வேலையிலும் அவனை செய்து கொள்ளுகிற அந்த எது வர்ற வரைக்கும், அது வரைக்கும் அவனுக்கு விளையாட்டு கல்வி, அவனுக்கு எது விருப்பமோ அதை செய்ய விடுது. ஒன்றா போய் 8 வயசில் தான் சேர்க்குது. நீ அந்த 8 வயசில் என்னை வந்து பொது தேர்வு எழுத சொல்கிற. உங்களையெல்லாம் யாரா படிக்க சொன்னதுங்கிறத இவங்க கேட்குறது உங்களுக்கு புரியுதா? உன்னையெல்லாம் டாக்டராக சொன்னது யார்? உன்னையெல்லாம் படிக்க சொன்னது யார்? இப்போ சொன்னோம்ல, நம்ம எல்லாம் கூட்டம், நான் தான் உங்களை அப்போவே போக சொல்லிட்டேன், இன்னுமா நீங்கள்லாம் போகலை அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி நீங்கள்லாம் இன்னுமா உயிரோடு இருக்கீங்க, ஏன் சாகாமல் இருக்கீங்க? அதுதான் இவங்க கேட்க வருது. அந்த அடிப்படையில் எல்லாமே ஒன்றா இருக்குங்க. ஆனால் காவிரியிலிருந்து மட்டும் எனக்கு தண்ணி வராதுங்க. இது எப்படி? ஆப்பிள் நிறுவனத்தினுடைய செல்போன்கள் விநியோகங்கள் 90% அதிகரித்திருக்கிறது. உற்பத்தி துறையில் வந்து இந்தியா பல மடங்கு வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பேசிட்டார் செய்தியாளர் சந்திப்பில். ஆப்பிள் அந்த நிறுவனம் யாரோடது? எந்த முதலாளியோடது? அந்த முதலாளி எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு சொல்லுங்க? இந்தியாவில் இருக்காரா? இல்லை. இந்த உதிரி பாங்களை நீ தயாரித்து கொடுக்குறனால இந்தியா தொழில்துறையில் முன்னேறுதா? நீ ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு. நானும் நீங்களும் ஒரு வாடகை தாய். கர்ப்பப்பை என்னது, வயிறு என்னது, 10 மாதம் சுமப்பேன், பிள்ளையை பெற்று போடுவேன், பிள்ளையை எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் கூலியை வாங்கிட்டு சும்மா உட்காந்துருப்பேன். இதில் என்னமோ இது தொழில் வளர்ச்சின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அமெரிக்கா ஐஃபோன், சாம்சங்கு சீனாக்காரது, ஐஃபோனு அமெரிக்காது. இதுக்கான உதிரிப்பாகங்களை நீங்கள் தயாரித்து குடிச்சிட்டு நாங்கள் தொழிலில் வளரோன்னு பேசிட்டு இருக்கிறது வேடிக்கை இல்லையா? சரி, இந்த ஓடுதளம், இந்த விண்வெளி பாதையை நீங்கள் வடிவமைச்சிட்டீங்க. விண்ணூர்திகளை ஓட்டுற முதலாளியார். இந்த நாட்டுக்கு, இவ்வளோ பெரிய நாட்டுக்கு சொந்தமாக ஒரு விண்ணூர்தி இருக்கா? அப்புறம் எதுக்கு அது அதில் வளர்ச்சியெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? இப்போ இந்தியாவில் இண்டிகோன்னு ஒரு வண்டி தான் ஓடுது. அந்த முதலாளி வளர்றாரு. நான் கூட எல்லா ஏர்போர்ட்டுக்கும் பேரை மாற்றிட்டு இண்டிகோ போர்ட்டுன்னு கூட வச்சு விடுங்க, ஏர்போர்ட்னு கூட வச்சு விடுங்கன்னு கூட சொன்னேன். அதில் எதுக்கு காமராஜ் பேர், அண்ணா பேரெலாம் வச்சுக்கிட்டு எதுக்கு? இண்டிகோ ஏர்போர்ட்னு வச்சுட்டு போண்டி தானே. இது எதுக்கு வீணாக பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க? தொழிலில் நாங்கள் வளர்கிறோம், வானூர்தி போக்குவரத்தில் நாங்கள் முதன்மை வகுக்கிறோம் அப்படின்னு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை சிக்கி கொண்ட நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர வானூர்தி இல்லை. இதுக்கிடையில் நீங்கள் தொழில் நாடு இருக்குமா? என்னோட அச்சம், இந்தியாவுன்னு ஒரு நாடு 47 இருக்குமா? வச்சிருப்பீங்களா? வித்து தின்றுவீங்களா? நான் கேட்குறது விளையாட்டுக்கான கேள்வி இல்லை, ஆழமாக ஆழ் மனதிலிருந்து வேதனையோடு எழுப்புகிற கேள்வி, சீரியஸ் கொஸ்டின். பங்களாதேஷ் இலங்கையில் வந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில் வராமல் உங்களால் தடுக்க முடியுமா? 47 வரைக்கும். 47 சுதந்திரம் அடைஞ்சிங்க, இன்னொரு 47 வருது. இந்த 47 வரைக்கும் இந்தியா இருக்குமா? வச்சிருப்பீங்களா? ஏற்கனவே பாதிக்கு மேலே முதலாளிகிட்ட கூறு போட்டு விற்றுட்டீங்க. கல்வி யார்கிட்ட இருக்குது? மருத்துவம் யார்கிட்ட இருக்குது?
போக்குவரத்து யார்கிட்ட இருக்குது, மின் உற்பத்தி யார்கிட்ட இருக்குது, விண்ணூர்தி நிலையம் யார்கிட்ட இருக்குது, கப்பல் கட்டும் துறைமுகம் யார்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் தனியாருக்கு முதலாளிகள் கொடுத்துட்டு 47 நாடு அப்படி இருக்கும்னா நாடாக இருக்குமா அதானி அம்பானி வீடாக இருக்குமா சொல்லுங்கள். உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் நாடு மாறிடுச்சு. இது ஒரு 10-15 முதலாளிகளின் சொந்த வீடாக இது மாறிடும். இப்போ சாலைக்கு பேர் என்ன? தேசிய நெடுஞ்சாலை. 500 கிலோமீட்டருக்கு ஒரு முதலாளிக்கு ஒப்பந்தம் கொடுக்குற டெண்டர். அவன் 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை குறுக்க கட்டையை போட்டு வசூலிக்கிறானே. இப்போ ரோடு நாட்டோட தான், தனியார் முதலாளியோட தான். நீ ரோட்டை கூறு போட்டு விற்ற மாதிரி நாட்டை கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்க. நீ 47 வரைக்கும் வச்சிருப்பியா நாட்டைங்கிறது தான் என்னுடைய பயம். இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அப்புறம் தம்பி, சென்னை மாநகராட்சி விளையாட்டு திடல்களை தனியாருக்கு கொடுக்குது. தமிழ்நாடு சுடுகாடு இருக்குல்ல, சுடுகாடு அதை தனியாருக்கு கொடுக்குது. நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிற்கணும். பணத்தை கட்டி ரசீது கொடுத்தா தான் உள்ளே கொண்டு போகணும். அந்த நிலைமைக்கு வரப்போகுது ஓ நாடு. எரிக்கிற புதைக்கிற சுடுகாடு தனியாருக்கு போகுது. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நீ பிறக்கிலிருந்து உன் பணத்தை எரிக்கிற வரை, புதைக்கிற வரை நீ பணம் கட்டி முதலாளிக்கு சாகணும். நீ கோயில் கருவறையவே வர்த்தகரையாக மாற்றினவே. நீ அறிவை வளர்க்கிற அறிவு கருவறை வகுப்பறையவே வர்த்தகரையாக மாற்றின ஆட்கள் நீங்கள். கோயில் கருவறையில் இறையை வழிபடுகிற கருவறையே 10 ரூபா கொடுத்தா சாதாரண தரிசனம், 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு தனி தரிசனம். அப்படி கோயிலின் வழிபாட்டு கருவறையவே வர்த்தகரையாக மாற்றிய பெருமக்கள் நீங்கள். வணங்குகிற தெய்வத்தையே கூறு போட்டு விற்ற நீங்கள் இந்த நாட்டை விற்று வச்சுட்டு போயிடுவீங்களா? 47 கனவு காணணுமா? நான் 47 நாள் நல்லா வந்துடும் அப்படின்னா யுஜிசி நெட் தேர்வு பொங்கல் தினத்தில் நடந்த மத்திய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. பொங்கல் தினம் தமிழரோட பண்பாடு பண்டிகை. அந்த தினத்தில் இது மாதிரி தேர்வு நடத்துறது. நீங்கள் நாட்டுப்பற்றை பற்றி பேசுகிறீங்கல்ல. இந்த நாடு ஒரே நாடாக இருந்தால், ஒரே ரேஷன் கார்டாக இருந்தால், தேசிய கீதத்தை இந்திய நாட்டுப்பண்ணை முதல்ல போட்டால் தான் நாட்டுப்பற்று. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத கனடா நாடு இந்த மாதத்தை, இந்த பொங்கல் மாதத்தை தமிழர் கலாச்சார மாதம் என்று அறிவிக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு அதை சம்மந்தம் இருக்கா தம்பி? அந்த நாடு இந்த ஜனவரி, இந்த மாதம் முழுமைக்கும் தைப்பொங்கல் இதெல்லாம் கலாச்சார பண்டிகை, தமிழருடைய திருநாள்லாம் வர்றதுனால அது கலாச்சார மாதமாக அறிவிக்குது. ஒரு வாரம் 2 நாள் இல்லை தம்பி, மாதமாக அறிவிக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாராளுமன்றத்திலே அறிவிக்குது. ஏன் நாடு எனக்குன்னு ஒரு தேசிய இனம். இந்த நாடே பாரத நாடே பைந்தமிழர் நாடு, இந்திய நாடே ஏன் நாடு. எனக்கு ஒரு உலகத்தின் மூத்த இனத்தின் மகன் நான். எனக்கு ஒரு பண்டிகை வருது, என் தேசிய பண்டிகை பொங்கல். எனக்கு ஒரு திருநாள் வருது. இதை கொண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் நீ ஒரு தேர்வை வச்சின்னா இது தேசப்பற்று வருமா, வெறுப்பு வருமா? இப்போ எது என் தேசம்? உலகத்தில் இருக்க எல்லா நாடும் ஈழத்தில் எங்களை அடித்து விரட்டிச்சிங்களை அகதியாக அனுப்பும்போது எல்லா நாடும் தன் நாட்டு குடிமக்களாக ஏற்றுக்கிட்டு குடியுரிமை கொடுக்குது. உலகத்தில் எல்லா நாடும், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, நியூசிலாந்து, ஸ்வீடன், டென்மார்க்கு, இங்கே இருக்கிற நார்வே, இங்கே இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாடும். ஏன் நாடு இன்னும் என்னை அகதியாக வாழ வச்சிருக்கு 35 வருஷமாக. கன்னியாகுமரியில் அப்போ எப்படி இருக்கும்? எப்படி எங்களுக்கு தேசப்பற்று வரும்னா எப்படி வரும்?